ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை கூட்டத்திலே திரளாய் வந்திருக்கிற அருமையான தம்பி தங்கையருக்கு வாழ்த்துக்கள். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. பகட்டில் வாழ்வோ, பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. चलो चलो साथ चलो, जहां लोग मरते हैं, कहो कहो यीशु जिंदा है, जीवन देगा वो तुमको भी. बिना तुमसे होगा नहीं पूरा ये काम
जो छूटा है. இந்த பாடலுடைய அர்த்தம், விடப்பட்டிருக்கிற வேலை உன்னை இல்லாமல் முடியாது, ஆகையினாலே வா, மரித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே போய் இயேசு ஜீவிக்கிறார், உனக்கும் ஜீவன் கொடுப்பார் என்று சொல்கிற அந்த பாடல் எளிதான பாடல். எல்லாருமாக சேர்ந்து நாம் பாடலாம். चलो चलो साथ चलो जहां लो मरते हैं, कहो कहो यीशु जिंदा है, जीवन देगा वो तुमको भी. चलो चलो साथ चलो जहां लो मरते हैं, कहो कहो यीशु जिंदा है, जीवन देगा वो तुमको भी. once again, चलो चलो साथ चलो जहां लो मरते हैं, कहो कहो यीशु जिंदा है, जीवन देगा वो तुमको भी. बिना तुमसे होगा नहीं पूरा ये काम जो छूटा है, बिना तुमसे होगा नहीं पूरा ये काम जो छूटा है. चलो कहो चलो कहो चलो कहो, चलो चलो साथ चलो जहां लो मरते हैं, कहो कहो यीशु जिंदा है, जीवन देगा वो तुमको भी. चलो चलो साथ चलो जहां लो मरते हैं, कहो कहो यीशु जिंदा है, जीवन देगा वो तुमको भी. चलो चलो साथ चलो. बिना तुमसे होगा नहीं पूरा ये काम जो छूटा है, बिना तुमसे होगा नहीं पूरा ये काम जो छूटा है. चलो कहो चलो कहो चलो कहो, चलो चलो साथ चलो जहां लो मरते हैं, कहो कहो यीशु जिंदा है, जीवन देगा वो तुमको भी. चलो चलो साथ चलो जहां लो मरते हैं, कहो कहो यीशु जिंदा है, जीवन देगा वो तुमको भी. हालेलूया. இந்த காலை வேளையிலே ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிற சில குறிப்புகளை உங்களோடு கூட பேசும்படியாக தேவ ஆவியானவர் காலையில் 3 மணிக்கு என்னை எழுப்பி அந்த வாலிபனுடைய குறித்து சில காரியங்களை காண்பித்து உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு உற்சாகம் அளித்தார். இந்த வாலிபனுடைய சரித்திரத்தின் அநேக பகுதிகளை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கலாம். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை நீங்கள் அலசி ஆராய்வதற்கு பல பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு வித்தியாசமான கோணத்திலே வாலிபர்களுக்காக பேசும்படியாக தேவன் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே சில எண்ணங்களை போட்டார். அதையே இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் நடபடிகள் 7வது அதிகாரம் 58வது வசனம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாலிபனாகிய சவுல் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்தான், எப்படி ஓடினான், ஆனால் இயேசுவை சந்தித்த போது அவனுக்குள் நடந்த காரியம் என்ன, அவனுக்கு ஒரு தரிசனம் தந்தபோது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டவைகள் என்ன என்பதை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த சவுலை குறித்த இன்னும் சில வாசனங்களையும் நாம் தொடர்ச்சியாக வாசித்துக் கொள்ளலாம். அப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு காரியம் தெரியும். ஆண்டவர் உனக்காக தங்கச்சி,
உனக்காக தம்பி சவுல் என்பவனுடைய காலடியில் வைத்தார்கள் என்று எழுதாமல் சவுல் என்னப்பட்ட வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார் என்று உன்னையும் என்னையும் சவாலிட்டு அழைக்கும் வண்ணமாக, விசேஷமாக வாலிப வயதில் இருக்கிறவர்களை சவால் விட்டு அழைக்கும் வண்ணமாக ஆவியானவர் தெளிவான இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். அந்த சவுலுடைய வாழ்க்கையின் சில காரியங்களை நான் கொஞ்சம் கோடிட்டு காண்பித்து கொடுக்கட்டும். 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். Why people gave such an importance to this young man? ஸ்தேவானை ஆலோசனை சங்கத்திலே நிறுத்தினார்கள். ஸ்தேவான் இயேசுவை குறித்து வல்லமையான சாட்சி கொடுத்து வந்தவர்கள் அனைவருடைய வாயை அடைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய ஞானத்திற்கு முன்னதாக ஒருவனும் நிற்கக்கூடாதபடி ஸ்தேவானை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் வைராக்கியத்தினாலும் விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் நிரப்பியிருந்தார். பெரிய பெரிய ஞானிகள் அவனுக்கு முன்னதாக நிற்கக்கூடாமல் போயிற்று. எப்பிக்கூரர் அவனுக்கு முன்னதாக நிற்கக்கூடாமல் போயிற்று. கிரேக்கர்கள் அவனுக்கு முன்னதாக நிற்கக்கூடாமல் போயிற்று. அவனுடைய செய்கைகள், அவன் ஒரு சாதாரணமாக மனிதனாக இருந்த போதிலும், சாதாரண பந்தி விசாரிக்கிறவனாய் இருந்த போதிலும், அவனை கொண்டு தேவன் நடப்பித்த கிரியைகள் அந்த நாளில இருந்த எல்லா தலைவர்களையும் அசைத்து விட்டது. பிரதான ஆசாரியனும் மற்றவர்களும் கூடினார்கள். We cannot leave this Stephen as he is. ஸ்தேவானை, ஸ்டீபன் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்தேவானை நாம் விட்டு விட்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவனுக்கு ஒரு முடிவு கட்ட ஆக வேண்டும் என்று ஸ்தேவானுக்கு விரோதமாக மேல் மட்டத்தில் உள்ளவர்கள், அந்த நாட்களிலே கவுன்சில் என்று சொல்லப்படுகிற ஆலோசனை சங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்கு தீவிரமான காரணங்களை தேடினார்கள். இயேசுவை கொலை செய்வதற்கு எந்த ஆலோசனை சங்கம், எந்த ஆசாரியர்கள் தீவிரம் காட்டினார்களோ அதே நிலையிலே, அதே வழியிலே, அதே முறையிலே இவனையும் கொலை செய்வதற்கு அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஒருவேளை அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்திற்கு இவனை கொடுத்துவிட்டு இயேசுவை கொடுத்து விட்டது போல ஒருவேளை செய்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் இப்பொழுது அரசாங்கத்தை நம்புவதற்கு ஆயத்தமாயில்லை. இவனுடைய வாய் சொல் அரசர்களையும் வாய் அடைத்து விடும். ஆகையினால் ஒன்று செய்ய வேண்டும், நாமே திட்டம் திட்டி நாமே கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லுகிற பெரிய இடத்து தலைவர்கள், பிரதான ஆசாரியன் முதலானவர்கள் தீர்மானித்திருந்து ஸ்தேவானை ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வருகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். the background, பின்னணியை கொஞ்சம் பாருங்கள். ஸ்தேவானை கொண்டு வந்து அவனுக்கு விரோதமாக குற்றம் சுமத்துகிறார்கள். குற்றம் சுமத்தின போது அந்த ஸ்தேவானும் அவர்களுக்கு பதில் சொன்னதை கேட்டு அவர்களை கல்லெறிந்து கொன்று விடுவது என்று தீர்மானித்து கற்களால் கொன்று விடுகிறார்கள். பட் who was the decision maker? யாரையா டெசிஷன் மேக்கர்? Saul the young man. சவுல் என்கிற வாலிபனும் சம்மதித்திருந்தான் என்றால் அவன் கையசைத்தால் தான் செயல்படுவார்கள் என்கிற நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருந்த ஒரு வாலிபன். ஆகினால் தான் பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்து எழுதியிருக்கிறார். சவுலும் சம்மதித்திருந்தான். He was such an influential fellow. செல்வாக்கு மிகுந்தவன். மேலிடத்திலேயும் செல்வாக்கு அவனுக்கு உண்டு. அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு தருவார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் நடபடிகளிலே 9வது அதிகாரத்தின் முதல் வசனங்களை வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டு
கண்டுபிடித்தான் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குல் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். நன்றாய் கவனியுங்கள். If he asks for anything, it will be given. Such an influential fellow. அவனுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு. சவுலின் சரித்திரத்தை அறிந்திருந்தீர்களா என்றால் தெரிந்திருக்கும். தமஸ்குவிலே அவனுக்கு பல கப்பல்கள் இருந்தது. அவனுடைய தகப்பனுக்கு he is from a rich background, he is from an influential background. Not only that, he earned those things by his zeal, zealous, வெறி பிடித்தவன் என்று நான் சொல்லுவேன். வெறி பிடித்தவன், மதவெறியன். அவனை சொல்ல வேண்டுமென்றால் மதவெறியன். ஏனென்றால் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சில காரியங்களை பார்த்துவிட்டு நான் உள்ளாக போய் வாங்கியிருக்கிறேன். 8வது அதிகாரம் 3வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 13வது வசனம். அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகந்தரம் கேள்விப்பட்டிருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷியை வெறி பிடிக்கும் போது அவன் தான் செய்கிற எதையும் எப்படியாயிலும் செய்ய வேண்டும் என்று சாதிக்கிறான். அது மத வெறியாக இருக்கலாம், அது கொலை வெறியாக இருக்கலாம், அது போதைப் பொருட்களின் மேல உள்ள வெறியாக இருக்கலாம், அல்லது காம வெறியாக இருக்கலாம், அல்லது காதல் வெறியாக இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனிதனை வெறி என்கிற மதம் அவனை பிடிக்கும் போது அவன் ஒரு மத யானையாய் மாறி விடுகிறான். இதைத்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறோம். ஒரு மனிதனுக்கு காம வெறி பிடிக்கும் போது அவன் யாரையும் தனக்கு இழுக்க வேண்டும் என்று சொல்லி சந்தர்ப்பங்களை பார்ப்பதில்லை, சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கவில்லை, தனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கவில்லை, இதற்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று பார்க்கவில்லை. பாய்கிறான், யாரையும் பிடித்து கற்பும் அழித்து விடுகிறான். அதை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலே பார்க்கிறோம், சில வேளைகளில் நேரடியாய் சந்திக்கிறோம். An young man in Delhi, டெல்லியிலே ஒரு சாதாரண ஒரு வாலிபன் சுவிஸ் எம்பசியிலே வேலை செய்வதற்கு வந்த ஒரு பெண்ணை பார்த்தான். அவனுக்குள் இருந்த காம வெறி. அவள் ஒரு எம்பசியை சேர்ந்தவள், ஒரு அரசாங்கத்துக்கே அவள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாள். இவளை தொட்டால் என் வாழ்க்கையை எப்படியாக கசந்து போக பண்ணிவிட முடியும், அரசாங்கம் என்பதை மறந்தவனாக ஒரு நிமிடத்தில் எழும்பின அந்த காம வெறியை அவளிடத்தில் தீர்த்து கொள்ளும்படியாக பட்ட பகலிலே திறந்த இடத்திலே அநேக பெரிய அதிகாரிகளுடைய வாகனங்கள் இருக்கிற இடத்திலே பாதுகாப்போடு கூட துப்பாக்கி ஏந்தியவர்கள் இருக்கிற இடத்திலேயே அவளை பிடித்து கற்பழிக்கிறான் என்றால் அந்த வெறியினுடைய காரியத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். போதை பொருட்களுக்கு அடிமையானவன், வெறி கொண்டவன் என்ன செய்கிறான்? எந்த காரையும் உடைத்து உள்ளே இருக்கிற ஸ்டீரியோ செட்டை விடுத்து அதை 200 ரூபாய்க்காயிலும் விற்று எங்கேயாயிலும் போய் 2 கிராம் ஹீரோயின் எனக்கு கிடைக்குமா என்று அவன் அலறி அதற்கு ஆட்கொள்ளப்படுகிறான். கொலை வெறி பிடித்தவனோடு கூட பேசி பார்த்திருந்தால் தெரியும், அவனை நீங்கள் சந்தித்திருந்தால் தெரியும். அநேக வாலிபர்களையும் அநேக கொலைகாரர்களையும் சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களோடு நான் பேசும்போது அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் புடைத்தறியும். கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்கிற அந்த வெறி. அவர்கள் எந்த மனிதனுக்கு நான் பொல்லாங்கு செய்கிறேன், எவர்களை பாழாக்குகிறேன், எவருடைய வீட்டை அழிக்கிறேன், எவருடைய காரியங்களை நான் நொறுக்குகிறேன் என்று அவனை நிறுத்தி வைக்காது. அது அவனுடைய கண்களை மறைத்து குருடாக்கி அவனை மிருகமாக மாற்றி விடுகிறது.
He was a religious fanatic, but it was so strong. நல்ல கவனி தம்பி தங்கச்சி, இன்றைக்கும் உனக்குள்ளே ஒரு வெறித்தனம் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். வெளியே பார்ப்பதற்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே உனக்குள்ள ஒரு வெறி கிரியை செய்து கொண்டே இருக்கலாம். உன்னை அறியாமல் ஒரு வெறி உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கலாம். அது உன்னை பாழாக்கி, உன்னை சார்ந்தவர்களை பாழாக்கி, உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பாழாக்கி, குடும்பங்களை பாழாக்கி, அநேக காரியங்களை பாழாக்கி கொண்டிருக்கலாம். ஒரு தங்கையை சந்தித்தேன். அவளுடைய கதை எனக்கு முன்னமே தெரியும். அவள் எப்படியோ தேவ தயவினாலே ஒரு மனிதனிடத்திலிருந்து தப்பித்துக் கொண்டாள். பாழாக்கப்பட்டிருந்தாள், ஆனாலும் தப்பித்துக் கொண்டாள். அவள் என்னை பார்த்து சொன்னபோது, அண்ணன், still that man is after me. இன்னும் அந்த ஆள் என்னை பின்தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை பாழாக்குவேன் என்று சொல்லுகிறான். அந்த மனிதன் சாதாரணமான ஒரு மனிதனா இருந்தால் ஒருவேளை அவன் வெறியன் என்று சொல்லிவிடுவேன். ஆனால் அவன் ஒரு ஊழியக்காரன். வஞ்சிக்கப்பட்டு விட்டாள். வஞ்சகனால் அவள் கெடுக்கப்பட்டு விட்டாள். அவன் வஞ்சகன் என்று தெரிந்த போது அவள் விலகி ஓடுகிறாள். ஆனால் இன்றைக்கும் ஒரு சபைக்கு போதகராக இருக்கிற அவன் அவளை பின்தொடர்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற கொலை வெறி, அவனுக்குள்ளே இருக்கிற வெறி, அவளை வாழ விட மாட்டேன், அவளையும் அவளை சார்ந்தவர்களையும் வாழ விட மாட்டேன் என்று இந்த வேதம் தூக்கி போதிக்கிற போதகனுக்குள் அப்படிப்பட்ட ஒரு வெறி இருக்குமானால் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு என்ன நடக்காது? முந்தின நாளிலே பேப்பரை படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. he is an important man. கையால் ஆகாத மனிதன். அவனால் குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் பெற்றோர். திருமணம் செய்து கொண்டிருந்த அந்த மனிதன் அவளுடைய மனைவியை தொடவோ அவளுக்கு சுகம் தரவோ முடியாத சூழ்நிலையை மனைவி கண்டபோது மனைவி அவளிடத்தில் கேட்டாள், உங்களுக்குத்தான் உங்களை குறித்து தெரியுமே, ஏன் என்னை திருமணம் செய்து என் வாழ்க்கையையும் பாழாக்கி விட்டீர்கள் என்று ஒரு நாள் கேட்டாள். அவன் என்ன செய்தான்? ராத்திரியோடு ராத்திரியாக தனக்குள் இருக்கிற காரியங்கள், தனக்குள் இருக்கிற பலவீனம் தெரியக்கூடாது என்று சென்று அவளை ஒரேடியாக கழுத்தை நெருத்தி கொன்று போட்டு விட்டான். திருமணமான 3வது மாதத்தில் பிணமாக தாய் வீட்டுக்கு திரும்புகிறாள். Why? Why? சமுதாயத்திலே தனக்கும் ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக பலி கொள்ளுகிறவருடைய எண்ணிக்கை இந்த உலகத்திலே அதிகம். தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நடக்கிற அநேக கொலை வெறியர்களையும், இந்த உலகத்திலே நடக்கிற போதை வெறியர்களையும், இந்த உலகத்திலே நடந்து திரிந்து கொண்டிருக்கிற மத வெறியர்களையும் நீயும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அது உன்னையும் சில நேரங்களில் இயக்கிக் கொண்டிருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்னை நடுராத்திரியிலே எழுப்பி இந்த செய்தியை பேச சொன்னார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். There are some people here driven by some fanaticism. ஏதோ ஒரு காரியத்தினால் உந்தப்பட்டவர்களாக யாருக்கு தீங்கு செய்கிறோம், எதை பாழாக்குகிறோம் என்கிற நிலைமையில அறியாமல் உன்னையும் கெடுத்து, உன்னை சார்ந்தவர்களையும் கெடுத்து, உன் குடும்பத்தை கெடுத்து, வீடுகளில் புகுந்ததை பாழாக்கி கொண்டிருக்கிறவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று தேவன் எண்ணத்தில் சொன்னபடியினால் தைரியமாக சொல்கிறேன். எனக்கு சென்னையில் ஒரு வேலைக்காரி பொண்ணை தெரியும். She was an young girl, could read only 3rd standard. 3வது வகுப்பு மட்டும்தான் படித்தாள். ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அவள் படிக்க இயலாமல் போய்விட்டது. வீட்டிலே கைகளிலே கால்களிலே குஷ்டம் பிடித்த அப்பா, குஷ்ட ரோகத்தினால் விரல்களை இழந்துவிட்ட தகப்பன் இருந்தார்.
அவளும் அம்மாவும் சேர்ந்துதான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற சூழ்நிலை உண்டாயிற்று. அந்த மனிதன் நல்ல வியாபாரியாகத்தான் இருந்தார். வியாபாரம் செய்ய முடியாதபடி குஷ்டம் வந்து விட்டது. அவருடைய கடைக்கு யாரும் வர முடியவில்லை. அவருடைய கையில யாரும் வேலை செய்ய முடியவில்லை. வேறு ஆட்களை வைத்து நடத்தி பார்த்தார், முடியவில்லை. ஆகையினால வீட்டிலே நொடிந்து போனவராய் இடிந்து போனவராய் உட்கார்ந்த போது அவளுடைய மனைவி அவரை பார்த்தாள். அவர்களுக்கு 15-16 வயதிலே ஒரு பிள்ளை இருந்தாள். இவளையும் திருமணம் செய்து கொடுக்கிறதுக்கு இன்னும் வக்கில்லை. இவரும் செயலற்றவராக மாறிவிட்டார் என்று சொல்லி ஒரு நாளிலே காலையிலே மனைவி எழுந்திருப்பது போல எழுந்திருத்து தன்னுடைய சாமான்களை எடுத்துவிட்டு ஓடிவிட்டார். மகளோடு தனியாக்கப்பட்ட அந்த மனிதன் வீட்டிலே இருந்தான். இவளுக்கு, இந்த மகளுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வெறி வர ஆரம்பித்தது. தாய் என்று இந்த உலகத்திலே ஒருத்தர் இருக்கக்கூடாது, தாய் என்று சொல்கிற வார்த்தை அவளுக்கு கசக்க ஆரம்பித்தது. உண்மையாய் இந்த சென்னை பட்டணத்தில் நடந்த சங்கதி பகுதியையும் தெருவையும் என்னிடத்தில் கேட்காதீர்கள், சொல்கிறேன் கவனிங்கள். She began to think. முதல்ல அவ கணவனை மதிக்கவில்லை. அவனைத்தானே தொட்டு அவனைத்தானே கணவனாக ஏற்றுக்கொண்டு என்னையும் பெற்றெடுத்து 15 வருடங்கள் அவளை சீராட்டி தாளாட்டி அவளை போற்றி வைத்திருந்த தந்தை இன்றைக்கு குஷ்டரோகியாய் மாறிவிட்டபடினாலே தன்னுடைய சுகத்துக்காக ஓடிவிட்டாளே என்று மனைவியாக இருந்த அவள் மேலையும் வெறுப்பு. நான் ஒரு வாலிப பெண், 16 வயது ஆகிறது, என்னையும் விட்டு விட்டாளே என்கிற வெறுப்பு தாய் குலத்தின் மேல வந்தது. நன்றாய் கவனியுங்கள். தாய்மார் என்று யாராயிலும் சொன்னாள் அல்லது 2 பிள்ளைகளோடு விசேஷமாக பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்களை பார்த்தால் அவளுக்கு தன்னுடைய தாய் ஞாபகம் வந்துவிடும். தற்கொலை தனக்கு தெரியாமலே கடித்துக் கொள்ளுவாள். ஆனால் வீட்டிலே இருந்தால் காலத்தை நடத்த முடியாது என்று சொல்லி அவள் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாள். வயிறென்று ஒன்று இருக்கிறது, வீட்டிலே அப்பா ஒருவர் இருக்கிறார், காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை என்கிற நிமித்தமாக அவள் அந்த காரியத்தை என்ன செய்வது என்று சொல்லி 10 இடங்களிலே வேலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டாள். But in whichever house she went in, she was very carefully make a plan to destroy the family. இங்கே சவுல் மார்க்க வெறி கொண்டவனாக, மதவெறி கொண்டவனாக வீடுகளிலே புகுந்து அவர்களை பாழாக்கி கொண்டிருந்தது போலவே இவளும் இதே குறியாக சில குடும்பங்களுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாள். போய் சொல்லுவாள், நான் 8 மணியிலிருந்து 9 மணி வரை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன், 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்க வீட்டில் வேலை செய்கிறேன் என்று சொல்லி 10 வீடுகளிலே 10 மணி நேரம் வேலை செய்வதற்கு தன்னை அமர்த்தி கொண்டாள். அவளுடைய முழு நோக்கமும் தாய் என்கிற குலத்தையே வெறுக்க ஆரம்பித்தாள். Somehow Satan gripped her. அவளை சாத்தான் தன்னுடைய கையிலே போட்டு இந்த வெறியை தூண்டிக் கொண்டே இருந்தான். அந்த 10 குடும்பங்களும் சுக்குநூறாக்கப்பட்டது. என்ன செய்வாள்? 1 மணி நேரம் தான் வேலைக்கு போவாள். வேலைக்கு போனால் அங்கே அந்த பெண் இருந்தாள் என்றால், உங்க வீட்டுக்காரி என்கிட்ட கொஞ்சம் சரசம் பண்ண விரும்பினாள் என்று சொல்லுவாள். அவர்கள் நன்றாக குடும்பம் நடத்தி கொண்டிருப்பார்கள். இந்த காரியத்தை அந்த வீட்டுக்காரி கேட்டபோது புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்து விடும். இவள் பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பாள். அந்த மனுஷன் கேட்பான், என்றைக்கு நான் உன்னிடத்துல சரசம் பண்ணினேன் என்று கேட்பான். உடனே சொல்லுவாள், உங்க வீட்டுக்காரங்க தானே சொன்னேன், தெருவிலையா போய் சொன்னேன், உங்க மானத்தை வாங்காததுக்காக நீர் எனக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவாள். இப்படியாக 10 குடும்பங்களை அவள் நொறுக்கி அவர்களை பாழாக்கின போது ஏதோ ஒரு வெறி அவளை பிடித்திருக்கிறதை கண்ட ஒரு தேவனுடைய குடும்பம் மாத்திரம் அந்த குடும்பத்திலே அவளை கூப்பிட்டு, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கிறேன், என் கணவன் உன்னிடத்தில் தவறாக நடப்பதற்கு முயற்சித்ததை நான் நினைத்து பார்க்கிறேன், வா நானும் நீயும் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொன்ன போதுதான் அவளுக்கு விளங்கிற்று தவறான இடத்தில் மாட்டிக்கொண்டேன் என்று. 10 குடும்பங்கள் பாழாக்கப்பட்டு கோர்ட்டுக்கு போய் போலீஸுக்கு போய் பிரிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதை கண்டு அவள் குதிகலித்துக் கொண்டிருக்கும் போது 10வது குடும்பத்திலே அங்க இருந்த சகோதரி அவளுடைய கையை பிடித்த போது, நான் ஒன்று நிச்சயமா சொல்கிறேன், அந்த சகோதரியுடைய
வார்த்தைகளில் சொல்கிறேன், நான் அவள் விரும்பவில்லை ஜெபிக்க. நான் அவளை கூப்பிட்டு இயேசுவிடத்தில் ஜெபிப்போம், உனக்கும் பாதுகாப்பு வேண்டும், என் கணவனுக்கும் பாதுகாப்பு வேண்டும், எனக்கும் பாதுகாப்பு வேண்டும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை உடைந்து விடக்கூடாது, உனக்கும் ஆதரவு போய்விடக் கூடாது. ஏனென்றால் உன் தகப்பன் வீட்டிலே இருக்கிறார், நீயும் வாலிப பிள்ளையா இருக்கிறாய், உனக்கு இதை போல ஒரு நல்ல பாதுகாப்பான வேலை செய்கிற இடம் கிடைக்காமல் போகலாம் என்று நான் அவள் கையை ஜெபித்த போது அவள் திமிரினாள். வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னால், ஆனால் வலுக்கட்டாயமாக நான் ஜெபித்த போது அவளுக்குள்ள இருந்த ஒரு கொலை வெறியின் ஆவி, அவளுக்குள்ள இருந்த ஒரு அசுத்தங்களை நடப்பிக்கிற ஆவி, அவளுக்குள்ள இருந்த ஒரு வெறி அவளை விட்டு போகிறதை அவளே பார்த்த போதுதான் அன்றைக்கு விடுதலையானாள். இன்றைக்கு அந்த வேலைக்காரிக்கு அந்த வீட்டாரை திருமணம் செய்து அவளுக்கு 2 குழந்தையாகி தாயாக மாறி இருக்கிறாள். நன்றாய் கவனியுங்கள். You may not know what is working in you. உனக்குள்ளே செய்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சில காரியங்களை நீ பார்க்க முடியாதவனாக மாறி விடுவாய். இப்பொழுது கொலை வெறி பிடித்தவனாக, யாரையும் கொலை செய்வதற்கு அஞ்சாதவனாக, ஒரு கொலையை நடத்திவிட்டபடியினால் அடுத்த கொலையை நடத்துவதற்கு அவன், ஏனென்றால் கொலை செய்ய சம்மதித்திருந்தான். ஆனால் 9வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, கொலை செய்யும்படியாக சீறி. ஒரு பாவம் செய்தோன்னு அடுத்த பாவம் செய்யறதுக்கு உனக்கு கஷ்டமாவே இருக்காது. ஒரு தடவை பாவத்துக்கு உடன்பட்டுட்டான்னா அடுத்த தடவை பாவம் செய்யும் போது அது உன்னை தொடவே செய்யாது, அது உனக்குள்ள ஒரு உணர்வையே கொண்டு வராது. பாவத்தினுடைய வஞ்சனை இதுதான். நன்றாய் கவனியுங்கள். பாவத்தினுடைய வஞ்சனை இதுதான். ஒரு தடவை கொலை செய்யறதுக்கு வாசிக்கலாம் மறுபடியும் 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தையும். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். 9வது அதிகாரத்தின் 1 வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர். நல்ல கவனிங்க. ஒரு கொலைக்கு சம்மதம் தெரிவித்திருந்தான், உடன்பட்டிருந்தான், அவனே செய்யவில்லை. But he was part of it. அவன் அதற்கு சாட்சியாக இருந்தான், அந்த ஆடைகளுக்கு காவல் இருந்தான். இவ்வளவுதான். ஒரு பாவத்திலே கொஞ்சம் நீ உதவி செய்வதற்கு, நீ உடன்படுவதற்கு போகும்போது அது நானே செய்தால் என்ன? தம்பி, இங்க இருக்க சிலரோடு தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். தங்கச்சி, இங்க இருக்கிற சில தங்கச்சியோடு கூட தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ராத்திரி வேளையில தேவன் என்னை எழுப்பி சொன்ன வார்த்தைகள் இவைகள். இங்க இருக்கிற அநேகரை இது தட்டி எழுப்பும் என்று நான் அறிந்திருக்கிறேன். கவனிங்கள். ஒரு பாவத்துக்கு நீ உடன்படும் போது, ஒரு பாவத்துக்கு நீ ஒத்து போகும் போது, ஒரு பாவத்துக்கு நீ கையளிக்கும் போது, உன்னை அறியாமலே நானே செய்தால் என்ன? I have seen lot of girls just went along with somebody for a love affair. கொஞ்சம் துணைக்கு வாடி, அவர் அங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பார், நான் வந்து பேசலாம் அப்படின்னு தான் நீ போய் நிப்ப. You have given company to somebody to get along. அவங்க செய்துட்டு போறாங்க, எனக்கு இவ ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டுக்காக நான் போய் நிக்கிறேன்னு சொல்லி காவல் காத்ததினால கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு எதிரும் எனக்கும் ஒரு ஃப்ரெண்டை தேடிக்கொண்டால் என்ன? அது மாத்திரம் இல்ல, அவனையே தேடிக்கொண்டவர்களும் உண்டா. இதுதான் அது வேதனை. இவ துணைக்கு கூட்டிட்டு போற ஆளு அந்த மனிதனையும் தேடிக்கொண்டு இவளையும் பாழாக்கி தன்னையும் பாழாக்கி கெடுத்தவர்கள் உண்டு. அம்மி, you may not directly involve in sin, but the Lord says here as a prophecy, தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லுகிறார், நீ நேராக பாவத்திலே இடைபடவில்லை, ஆனால் உடன்பட்டாய். அந்த பாவத்தின் வஞ்சனை உன்னை வலைக்குள் மாட்டி வைத்து உன்னை நேரடியாக நானும் கொலை செய்தால் என்ன? அங்க எழுதப்பட்டிருக்கு, கொலை செய்யும்படி சீறி. நன்றை கவனிங்க, நன்றை கவனிங்க. இந்த காரியத்தை அவன் நினைத்தான், நியாயப்பிரமாணத்துக்காக நான் நிற்கிறேன். He is trying to justify that also. நியாயப்பிரமாணத்திற்காக, என் தேவனுக்காக வைராக்கியம் காட்டுவதற்காக கொலை செய்கிறேன். தம்பி, பாவத்தின் வஞ்சனையின் அடுத்த அடியை, முதலாவது பாவம் செய்வதற்கு உன்னை லேசாக இணைந்து போக செய்யும்,
பின்னதாக உன்னையே பாவம் செய்வதற்கு அது ஏவி விடும். மூன்றாவதாக பாவத்தினுடைய பெரிய வேதனை என்ன தெரியுமா? அது நீ செய்த பாவத்திற்கு ஒரு காரணம் கண்டுபிடித்து இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். சமீபத்திலே ஒரு வாலிப கூட்டத்திலே கல்லூரியிலே பேசும்படியாக சென்றிருந்தேன். வட இந்தியாவிலே கல்லூரியிலே பேசும்படியாக சென்றிருந்த போது நான் சாம்பிள் அவர்களிடத்திலே பார்க்க வேண்டும் என்று 5 வாலிபர்களோடு தனியாக இடைவெளி நேரத்திலே கொஞ்சம் கையை போட்டுக்கொண்டு பேச ஆரம்பித்தேன். 5 people. I wanted to know the exact condition of that campus. அந்த கேம்பஸுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாப்பாட்டு நேரத்தில் விட்டார்களே 5 பேரோடு கொஞ்சம் கையை கோர்த்து அவர்களோடு கூட சில காரியங்களை சாதாரணமாகத்தான் பேசினேன். 5லே 3 பேர் சொன்னார்கள், கல்லூரி நாட்களில நம்ம கொஞ்சம் இப்படி ஜாலியா இருந்தாதான் நம்மள மதிப்பாங்க. எப்படி ஜாலியா இருக்கிறதுன்னு, உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வேண்டியதான், போக வேண்டிய இடத்துல போக வேண்டியதான். we must have so many things அப்படின்னு அவர்கள் சொன்ன காரியம் எனக்கு தலையை சுத்த ஆரம்பித்தது. அநேக அருவருப்புகளை பாவம் என்று பார்க்க கூடாதபடி அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த காரியத்தை பார்த்தேன். நான் 2வது தடவை பேசின போது அந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிய உடைதலை நான் காணும்படியாக தேவன் கிரியை செய்தார். நல்ல கவனிங்க. வாலிபர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். பாவம் லேசாக ஆரம்பித்து உன்னை வெறியனாக மாற்றி உன்னுடைய வெறித்தனத்திற்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க. அவன் மட்டும் அப்படி செய்யலாமா, அவங்க மட்டும் அப்படி நடந்துக்கலாமா, அப்பா அம்மா என்கிட்ட இப்படி பேசலாமா, இவங்க இப்படி எனக்கு சொல்லலாமா, இவங்க இப்படி சொல்லலாமா. இதுதான் ஐயா பாவத்தினுடைய வஞ்சனை. இதுதான் பாவத்தினுடைய வஞ்சனை. தம்பி, மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த மனிதனை என் இயேசு தேடி வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஜீசஸ். நன்றாய் கவனியுங்கள். அவனிடத்துல யாரும் நேரடியா போய் பேச முடியாதபடி கொலை வெறி ஏறி போயிருக்கிறது. அவனுக்கு பணம் பொருட்டல்ல, ஏனென்றால் கப்பல்களுக்கு சொந்தக்காரனே அவங்க அப்பா. செல்வாக்குகளுக்கு குறைவில்லை, ஏனென்றால் அவனுடைய செல்வாக்கு உச்ச கட்டத்தில் இருக்கிறவர்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கத்தக்கதாக அவனை உபயோகப்படுத்தத்தக்கதான நிலைகளை தள்ளி இருக்கிறது. அவனுடைய படிப்புக்கு குறைவில்லை, ஏனென்றால் அந்த நாட்களிலே இருந்த பிக்கெஸ்ட் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற கமாலியலின் பாதத்தடிகளே அவன் கற்றுக்கொண்டவன். Gamaliel was a greatest prophet, professor available on religion during those days. அந்த நாட்களில் இருந்த உயர்ந்த கல்வி, திரண்ட செல்வம், செல்வாக்குக்கு எல்லை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதனை ஒருவனும் சந்தித்து பேச முடியாது. வெறிபிடித்தவனாக திரிகிறான், மிருகமாய் திரிகிறான், பார்க்கிறவர்களை எல்லாம் பயமுறுத்துகிறான், பார்க்கிறவர்களை எல்லாம் பாழாக்கி கொண்டிருக்கிறான். பொல்லாங்கு செய்வது அவனுக்கு கைவந்த கலை. அவனை எதிர்த்து நிற்பதற்கு ஒருவருக்கும் சக்தி இல்லை. சபைக்கு சக்தி இல்லை, சபை தலைவர்களுக்கு சக்தி இல்லை, போதகர்களுக்கு சக்தி இல்லை. யார் அவனோடு கூட பேசுவது என்று எல்லாரும் ஒதுங்கி போகிறார்கள். துஷ்டனை கண்டால் தூரப்போ என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய துஷ்டத்தனத்தின் உச்ச கட்டத்திலே அவனை சந்திக்க முடியாதபடி, அவனை பார்க்க முடியாதபடி, அவனை எதிர்கொண்டிருக்க முடியாதபடி அவன் நடந்து கொண்டிருக்கிற அந்த உச்ச கட்டத்தின் நேரத்திலே ஒரே ஒரு வழிதான். I will go and meet him. சடிதி ஒளியால் சந்திக்கும் என் ஆண்டவர் அங்கே வருகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீ எத்தனை ஆழமான பாவ வாழ்க்கையில இருந்தாலும் உன்னை ஒருவரும் பேசி எதிர்த்து நிற்க கூடாதவனாகி உன்னுடைய மனது பல காரியங்களால் நிறைந்து கொலை வெறி கொண்டவனாக நீ இருந்தாலும் என் ஆண்டவர் அவனையும் அப்படிப்பட்டவனையும் தனக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றுவதற்கு அவனை சந்திக்கும்படியாக வெளிப்படுகிறவர் நல்ல ஆண்டவர். ஐயா, நல்ல ஆண்டவர். அருமையான தங்கச்சி, இங்க கூட்டி வந்திருக்கிற சிலர் இடத்துல யாரும் பேச முடியாது.
என் தம்பி உன்னுடைய மனதுல மற்றவர்கள் பேசினாலும் இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை, இவங்க அப்படிதான் எப்படியோ வந்திருக்கோம், சும்மா வந்திருக்கோம், அப்படி வந்து பார்த்துட்டு போலாம் அப்படி என்றுதான் நீ வந்தாய். உனக்காகவே நான் பேசுகிறேன். உன்னை சந்திக்கும் தேவன் ஹல்லேலூயா விரித்த கரங்களோடு அணைக்கிறவராக ஹல்லேலூயா. நன்ற கவனிங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது வித்தியாசமான விதத்திலே சந்திக்கிறார். ஒவ்வொரு மனிதனோடும் இடைபடும் போது அவர் வித்தியாசமான முறையில சந்திக்கிறார். என்னை சந்தித்த விதத்தில் தான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் 1000 காரியங்களின் மூலமாக உன்னை சந்திக்க முடியும். சமீபத்தில் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவரை குறித்து எனக்கு தெரியும். என்னுடைய தூத்துக்குடி பட்டணத்திலே சேர்ந்தவர். இவ்வளவு நீள பல பல என்று இருக்கிற அறிவாளை எப்பொழுதும் இங்கே இருந்து இங்கே சொருகி கொண்டிருப்பார். வேஷ்டியை மடித்துதான் கட்டுவார். அவருடைய நண்பர்கள் சொல்வார்கள், கொஞ்சம் தூக்கி கட்டினாலும் உன்னுடைய அருவாள் தெரியும் என்று சொல்வார்கள். யாருக்கு நான் பயப்படுவேன் என்று சொல்லுவான். இவ்வளவு பெரிய அருவாள், அது இங்கே இருந்து இங்கே இருக்கு, அது எப்பொழுதுமே இருக்கும். அவனை பார்த்து நான் ஒரு தடவை பேசியிருக்கிறேன். அவனை பார்த்து நான் பேசின போது அவர் அந்த நாட்களிலே அவருடைய அண்ணனைத்தான் எனக்கு தெரியும். அவர் அண்ணன் பயங்கர கேடி, அவர் பயங்கரமான கேடி. அவரைத்தான் எனக்கு தெரியும். அவரிடத்தில் நான் பேசியிருக்கேன், உங்கள் தம்பி இப்படி திரிகிறார், நீங்கள் தான் கெட்டு போனீர்கள், கெட்டு போய் ஒரு கையையும் இழந்து விட்டீர்கள், மற்றவர்களையாவது நீங்கள் காக்க கூடாதா என்று நான் அவரிடத்தில் ஒரு தடவை கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு ஒரு கை இல்லை, என் தம்பிக்கு இப்ப 2 கை. முதல்ல நான் 2 கையோடு இருந்தேன், இப்பொழுது 3 கையோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு கை இருக்கிறது, என் தம்பிக்கு 2 கை இருக்கிறது, ஆக 3 கையாய் இருக்கிறது சொன்னான். ஆக அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அந்த வட்டாரத்தை கலக்கி கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அவர் ஒரு நாளிலே தூத்துக்குடி பட்டணத்திலேயே வெட்டப்பட்டு, இன்னைக்கும் அவருக்கு இங்கே காயங்கள் உண்டு, இங்கே காயங்கள் உண்டு, இங்கே காயங்கள் உண்டு, வெட்டப்பட்டு செத்து போய்விட்டார் என்று போடப்பட்டு மற்றவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் அவருக்கு ஒரு ஜெபிக்கு மனைவி இருந்தாள். அந்த ஜெபிக்கு மனைவியின் நிமித்தமாக ஏதோ ஆண்டவர் கிருபை செய்து அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக வட இந்தியாவில் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கும் ஆயத்தமாகி நிற்கிறார். அவருடைய வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அவருக்கு வீட்டுக்கு சென்றிருந்த போது நான் கேட்டேன், பிரதர், உங்க வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன சொன்னார், என்ன மட்டும் ஒருத்தன் வெட்டி சாய்க்காம இருந்திருந்தான்னா நான் ஆண்டவருக்கு எழுந்து நின்றிருக்க மாட்டேன். எனக்கு அது ஆச்சரியமா அந்த ஸ்டேட்மெண்ட். என்ன மட்டும் ஒருத்தன் வெட்டி சாய்க்காம இருந்திருந்தான்னா நான் ஆண்டவருக்கு எழுந்து நிற்க மாட்டேன் என்று சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்க சொல்கிறதனுடைய அர்த்தம் என்ன? என்னை எவனும் தொட முடியாது என்கிற மமதையில, என்னை எவரும் வீழ்த்த முடியாது என்கிற பெரிய பெருமையில, என்னை யாரும் தொடுவதற்கு உரிமை இல்லை என்கிற மமதையில சுற்றி திரிந்தவன் நான். போலீஸும் என்னை சுட்ட முடியாது, ஏனென்றால் எனக்கு மந்திரிகள் அவர்களையும் தெரியும், போலீஸ் அதிகாரிகளை தெரியும். அவ்வப்போது எங்களிடத்தில் அவர்கள் வாங்கி கொண்டுதான் இருந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் எங்களை தொட மாட்டார்கள் என்று தெரியும். அப்படி மமதியாய் இருந்த என்னை ஒருவன் சாய்த்து விடுவான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் சாய்க்கப்பட்டதினால் நான் எழுந்து நின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில இங்க இருக்கிற சிலருக்குள்ளே பெருமை என்கிற மமதை நிமித்தம் என்னை யாரும் தொடக்கூடாது என்று வெளியே தெரியாதபடி ஒரு மமதையோடு கூட இருக்கிற உன்னை தொட்டு சாய்க்கும்படியாக என் ஆண்டவர் வந்திருக்கிறார். Saul never expected. சவுல் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை ஒருவர் கீழே தள்ளி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. என்னை ஒருவன் குருடாக்குவதற்குரிய வெளிச்சத்தை உடையவன் என்று தெரியவில்லை. தள்ளப்பட்டான், குருடாக்கப்பட்டவனாக கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். Come on, help me. என்ன அர்த்தம்? He made helpless so that God can help. உதவியற்றவனாக மாற்றி ஆண்டவர் உதவி செய்கிறவராக வருகிறார். இங்க இருக்கிற சிலருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில தேவன் உன்னை சந்திக்கும் விதம் என்ன தெரியுமா? உன்னை சந்திக்கும் வழி என்ன தெரியுமா? உன்னை உதவியற்றவளாக மாற்றி
உதவி செய்கிற கரத்தோடு கூட வருகிற ஒரு நல்ல ஆண்டவர் வந்திருக்கிறார். உனக்கு துன்பத்தை அனுப்பி உன்னை தள்ளி வச்சு உன்னை கீழே விழ வைத்து பின்னதாக தூக்கி எடுத்து திறந்தோடிய மார்போடு அணைத்துக் கொள்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த வாலிப கூட்டத்தில் இங்க இருக்கிற சிலரை தேடி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுக்காத உன்னை தேடி உன்னை சாய்த்து அவர் வேறாக நிறுத்துகிறதாக இப்பொழுதே அவருடைய மார்பிலை நீ சாய்ந்து கொள்வது நல்லது. நன்றை கவனிங்க. இப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. தேவனை சந்தித்த அந்த சவுலுடைய காரியத்தை கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்கிறேன். Now he has met his God. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டான். அப்ப நடக்கிறது பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாசிக்கலாம் 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். அதிகமாய் திடன் கொண்டு, நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை. எல்லாரும் அப்படி சொன்னதுனால இவனுக்கு அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. யாருக்கு சப்போர்ட் பண்றியோ அவனே உனக்கு எதிரியா மாறுவான். பாவத்தினுடைய பெரிய வஞ்சனை இன்னொன்று. முதல்ல சொன்னேன், பாவம் முதல்ல உன்னை ஈடுபாடு கொள்ள வைக்கும், உன்னையே செய்ய தூண்டும், பின்பு அதற்கு சப்பக்கட்டு கட்ட வைக்கும். அதற்கு பிறகு என்ன செய்யும் தெரியுமா? நீ எந்த காரியத்துல ஈடுபடுகிறாயோ அதையே வச்சு உன்னையே அழிக்க பார்க்கும். பாவத்தினுடைய கொடுமை அதுதான் ஐயா. இவன் மற்றவங்களை கொலை செய்யறதுக்கு ஏவி விட்ட ஆட்கள் இப்படி இவனையே கொலை செய்யும்படி தீர்மானம் பண்ணி விட்டார்கள். தம்பி, யாரோ ஒரு சிலருடைய முகத்தை தேவன் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சர் இருக்கிறதையும் ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது தேவனை சந்தித்திருக்கிற அந்த சவுலை மற்றவர்கள் கொலை செய்து தீர்த்து கட்ட தீர்மானிக்கிறார்கள். ஆகையினால் அந்த பட்டணத்தை சேர்ந்த விசுவாசிகள் அவனை ஒரு கூடையிலே அழுக்கு மூட்டையை போல வைத்து இறக்கி விடுகிறார்கள். அங்கேதான் சரி, அங்கேதான் அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை, அவனை சார்ந்தவர்களும் சேர்த்துக் கொள்ளவில்லை. ஆனால் நடந்து வருகிறது காரியத்தை பாருங்கள். 26வது வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கம் இல்லாம போயிட்டான். பக்கத்துல இருக்கும் காலுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா சொல்லுங்க. பையன் பக்கத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் பழைய நண்பர்களும் உன்னை விட்டுவிடலாம், சபையும் உன்னை சேர்த்துக்கொள்ள அஞ்சலாம். நல்ல கவனிங்க. சிலருக்கு இயேசுக்கு தீவிரமா செயல்படணும்னு ஆசை தான். ஆனா நடக்க போறது என்ன தெரியுமா? நீ இயேசுக்கு தீவிரமா செயல்படணும்னு நினைக்கும் போது உனக்கு நடக்கிறது ஒன்னும் புதுசு இல்ல. இது சவுலுக்கும் நடந்துச்சு. இப்பவும் நான் தீவிரவாதியா இருக்க போறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன யாரும் சேர்த்துக்கொள்ளாட்டாலும் சரி, இயேசுக்கு நான் வைராக்கியமா இருக்க போறேன்னு சொல்றேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சபைகளை குறை சொல்வதற்கல்ல, நிலைமை சொல்றேன். நீ தீவிரம் காட்டும் போது, நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா இன்னும் தடப்பட்டு சொல்லும் போது உன் பழைய ஆளும் உன்னை தீர்த்து கட்டணும்னு பாப்பான், புதுசாவும் சேர்த்துக்கிட மாட்டான். உண்மைதானே? வந்தியா போனியா ஆராதிச்சியா காணிக்க கொடுத்தியா போயிட்டே இரு, அவ்வளவு. அதுக்கு மேல ஒண்ணும் செய்யாத தம்பி. ஏசு ஏற்றுக்கொண்டியா சோத்திரம், வந்தியா ஆராதிச்சு போயிட்டு அதுக்கு மேல ஒண்ணும். ஆமாப்பா, கொஞ்சம் புது விளக்குமாறு நல்லாதான் போயிருக்கும்பா, கொஞ்சம் இப்ப துடிப்பு இருக்கத்தான் செய்யும், அதுக்கு பிறகு அணைஞ்சு போயிரும்பா. அப்படித்தான் என்னையும் சொன்னாங்க. 38 வருஷமா அணையலையா. என்னையும் அதே வார்த்தையை சொல்லிதான் சொன்னாங்க. டேய்,
இன்னுமா தெரியல, ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறான், அபிஷேகம் பெற்றிருக்கேங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், ஆத்மாங்கிறான், என்னமாங்கிறான். கொஞ்ச நாள் துள்ளுவான், அப்படிதான் இருக்கும். புது விளக்குமார் நல்லா பெருக்குது, அவ்வளவுதான். புது விளக்குமார்ல, இது ஜெபக்குமார். இது இன்னும் கொஞ்சம் பலத்து கொண்டேதான் போகும். இது இன்னும் கொஞ்சம் பெருக்கி கொண்டேதான் இருக்கும். இவன் பெருக்கிறது மட்டும் இல்ல, ஊரையே பெருக்க ஆரம்பிச்சிட்டு, இது உலகத்தையே பெருக்க ஆரம்பிச்சிட்டு. ஏனென்றால் தொட்டவர் அவர் அல்லவா, என்னை தொட்டவர் அவர் அல்லவா, எனக்கு திட்டம் தந்தவர் அவர் அல்லவா, எனக்கு தரிசனம் தந்தவர் அவர் அல்லவா, என்னை தொட்டு வைராக்கியம் உள்ளவாக்கினவர் அவர் அல்லவா, எனக்காக ஜீவன் கொடுத்த அவரை அல்லவா சந்தித்தேன், அவருடைய ஒளி அல்லவா என்ன சந்தித்தேன், அவர் அல்லவா என்னை தள்ளினார், தூக்கி எடுத்தினார். மனுஷன் தள்ளலையா, மனுஷன் தள்ளல, அவரே தள்ளினார். அவர் தள்ளினதுனால அவரே தூக்கி எடுத்தார். அதனாலதான் எனக்குள்ள இருக்கிற வைராக்கிய அக்னி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. இது ஒருவராலும், இந்த நேச தழலை ஒருவராலும் மரணமானாலும் அழிப்பதற்கு வல்லமை இல்லை, 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 இல்லை. முதல்ல சவுலுக்கு ஒரு வெறி இருந்தது. அது மற்றவர்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி மற்றவர்களுக்கு பொல்லாப்பு உண்டாக்கி தன்னுடைய மதத்தை குறித்த வெறி. அதுக்கு ஒரு தரிசனம் கிடையாது. சவுலே எதற்காக இதை செய்கிறான் தெரியாது. சவுலே எதற்காக குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறாய் தெரியாது. என் மதத்துக்கு கேடு வருகிறது செய்கிறேன், என் மதத்திற்கு கேடு வருகிறது, என்னுடைய சட்ட திட்டங்களுக்கு கேடு வருகிறது, ஆகையினால் செய்கிறேன் என்று தான் சொன்னான். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். நல்லா கவனிங்க. ஒரு நாளிலே தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் இல்லாத வாழ்க்கையில எத்தனை வெறி இருந்தாலும் வைராக்கி இருந்தாலும் ஒண்ணுக்கும் உதவாது. உனக்கு இயேசுவின் மேல வெறி உண்டாயிருக்கிறதா சோத்திரம், உனக்கு இயேசுவின் மேல பக்தி உண்டாயிருக்கிறதா சோத்திரம், உனக்கு இயேசுவின் மேல பாசம் உண்டாயிருக்கா சோத்திரம். பட் is it attached with the vision or not? ஒரு தரிசனத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வெறி, ஒரு தரிசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அன்பு உன்னை பிடித்திருக்கிறதா? என்ன தரிசனத்தை பார்த்தான் தெரியுமா? என்ன தரிசனத்தை பார்த்தான் தெரியுமா? அந்த பவுலையை கேட்டு பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 26வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 26வது அதிகாரத்திலே அப்பொழுது அவன் சொல்லுகிறான். 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். என்ன தரிசனம்? Come on, read. உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கும் நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. என்னையா பரம தரிசனம்? என்னமா பரம தரிசனம்? ஒரே ஒரு காரியம் தெளிவாக 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படியாக கண்களை திறக்கும் தரிசனம். பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதற்கு காரணம் நீங்க சாத்தானுடைய பிடியில இருக்கிற கொஞ்ச பேரை பிடிச்சு இழுத்து தேவனிடத்திற்கு திருப்புறதுக்காகத்தான்.
சாத்தான் கையில இருக்கிறவங்களை பிடிச்சு இழுக்கணும்னா யாருக்கு முதல்ல அடி போட்டு ஆகணும் சொல்லுங்க. என்ன பிரதர், அவன் கையில தானே நாங்களே இருந்தோம், அவனே அடிக்க சொல்றீங்களே. நாங்களே அவன் கையில தான் இருந்தோம், நீங்க என்னடான்னா அவனை அடிச்சு அவன் கையில இருக்கிறத பிடிக்கணும்னு சொல்றீங்களே. இது முடியுமா? முடியுமா? அல்லேலூயா. முடியும் சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேல ஒரு வெறி தரிசனத்தோடு இணைஞ்சிருந்தாதான் என் வேலைக்கு ஆகும். இயேசு பக்தன் இயேசு பக்தன் சும்மா நெஞ்ச கிழிச்சுக்கிட்டு தெரியுது இல்ல. இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள்னு சொல்லி இங்க கிழிச்சுக்கிட்டு தெரியறதல்ல. நல்ல கவனி, நல்ல கவனி. சாத்தானுடைய ஆதிக்கத்துல இருக்கிறவங்களை நீ பிடிச்சு இழுத்து நீ தேவனுக்கு அவர்களை சொந்தமாக்கனாத்தான் நீயும் நானும் இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, தரிசனம் பெற்றவர்கள். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் மேல அன்பு இருக்கிறது நல்லது, ஆனா தரிசனத்தோடு கூடிய அன்பு, அவர் தருகிற தரிசனத்தோடு கூடிய அன்பு, இது இல்லாம உன் வாழ்க்கை குப்பைதான். ஏன்னா நீ 5 அடி தான் உயரம் இருக்கன்னு வைங்க. நீங்க 5 அடி தான் உயரம். எந்த மிலிட்டரியில ஐயா அவங்களை எடுப்பான்? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உயரம் பத்தாது. நீ 42 கிலோ தான் இருந்தா சொல்லுங்க எடை பத்தாது. அது கவர்மெண்ட், அது அரசாங்கத்தின் ராணுவம். ஆனா பவுல் 4.25 அடி தான். ஆனா உலகத்தையே கலக்கிறதுக்கு அவரால முடியும். பக்கத்துல உங்களை பார்த்துருங்க, 4.25 அடியாய் கலக்கினான்னு நீ 5.5 அடி நல்ல கலக்கு. 4.25 அடி பவுலே உலகத்தை கலக்கி உலகத்துக்கு கால்றான்னு சொன்னா நீயும் நான் என்ன குறைச்சவங்களா ஐயா? நீங்க நான் குறைச்சவங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வாஞ்சிக்கலாம், ஆசை இருக்கலாம், உயிரையும் தருகிறேன் என்று சொல்லலாம். ஆனா அரசாங்கம் சொல்ல வேண்டாம், தேவையில்லை. ஆனா பவுல் சொல்றான், நம் சரீரத்தில் பலவீன தோற்றம் உள்ளவன். இன்னொரு வசனத்துல அகால பிறவி. சரித்திர நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் குறை மாசத்து பிள்ளையா, அதனால அடிக்கடி அதுக்கு பலவீனம் வரும். குறை மாசத்து பிள்ளை. பாளையங்கோட்டைக்கு போயிருந்தேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கும் போது அவங்க ஒரு ரெட்டை பிள்ளையை கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அண்ணே இது எங்களுக்கு ஆச்சரியமான பிள்ளைங்கன்னு சொன்னாங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைங்க 6 மாசம் குழந்தைங்க, 6 மாசமும் 1 வாரமும். 9 மாசம் தான் முடிஞ்சாதான் குழந்தை பிறந்தா கொஞ்சம் பூர்ணமா இருக்கும். 7 மாசத்துல கலந்தாலே பிறக்கிறது கஷ்டம். ஆனா 6 மாசமும் 1 வாரம் தான் அந்த பிள்ளைங்க. ரெண்டும் துரு 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 துருன்னு கொண்டு வந்து அண்ணா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் கை வச்ச உடனே, ஒரு பையன் ஒரு பொண்ணு கை வச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், நான் இந்த பிள்ளைங்களை கொண்டு பெரிய போய் செய்ய போற காரியம் பெருசா இருக்கும். எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. நான் சொன்னேன், 6 மாசத்துல பிறந்த குழந்தைய அப்படி செஞ்சான், உன்னை 10 மாசம் ஜெபம் போத்திருக்காங்க. ஒன்ன உபயோகப்படுத்த மாட்டார் ஆண்டவர். அகால பிறவி போன்ற அவனை வைத்து தேசங்களை சபைகளை அப்படியே உருவாக்குவதற்கு என் ஆண்டவர் உபயோகப்படுத்தி புதிய ஏற்பாட்டையும் உருவாக்குவதற்கு வெளிப்பாடுகளை தர முடியுமானா? பலவீனன் என்றும் தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு தரிசனம் தருவதற்காக வந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இனிமே நான் சத்ருவின் கோட்டைக்குள்ள புகுந்துதான், அதுக்காகத்தான் என் உயிரையும் துச்சமா எண்ணி, அன்னைக்கு தாவீது சிங்கம் பிடிச்சிட்டு போன ஒரு ஆட்டுக்குட்டிய சிங்கத்தை கிழிச்ச மாதிரி கிழிச்சு எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு வர்ற அந்த அபிஷேகம் வேணுங்கிறவங்க மாத்திரம். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். இட் இஸ் நாட் ஈஸி ஜாப். நான் கொடுக்கிற இந்த அழைப்பு ஒரு சாதாரண அழைப்பு அல்ல.
ஒரு பெரிதான அபிஷேகத்தோடு கூட சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுனால தான் இவ்வளவு கடுமையான ஒரு நான் அழைப்பேன் நான் உனக்கு தருகிறேன். தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக நான் இருக்கவில்லை. தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக நான் இருக்கவில்லை. தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவளாக இருக்கவில்லை. தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவளாக நான் இருக்கவில்லை. தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. இதற்கு எந்த விலைக்கரையும் செலுத்த ஆயத்தம். என் உடலை செலுத்த ஆயத்தம். என் உயிரை கொடுக்க ஆயத்தம். என்னுடைய எது காரியமானாலும் சரி எதற்கும் நான் ஆயத்தம். சாத்தானை பிடித்து அதை கிழித்து அதனுடைய வாயில் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிகளை, அந்த தெரியாத ஆட்டுக்குட்டிகளை, அந்த பலியாக ஆட்டுக்குட்டிகளை பிரிப்பதற்கான ஒரு பெரிய அபிஷேகம் என்னை ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவரே 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 ஹாலபாராபா சூரி ஷாபாதிகாரி இந்தரலபாராபதுனி சீலாராதராபருதினி ஷேபாகரா. The fire of the Lord is coming. 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 உன்னை அக்கினியாக மாற்றி உன்னை மற்றவன் எவனும் தொடக்கூடாதபடி, உன்னை சத்துரு தொடாதபடிக்கு, உன்னை கண்டு சத்துரு நடுங்கத்தக்கதாக, உன்னை கொண்டு சத்துரு நடுங்கத்தக்கதாக, சத்துருவினுடைய சேனை நடுங்கத்தக்கதாக, சத்துருடைய இடிப்பிடங்கள் நடுங்கத்தக்கதாக, சத்துருடைய காரியங்கள் நடுங்கத்தக்கதாக ஒரு வல்ல தேவனுடைய அபிஷேகம் பெரிய மேகமாய், ஒரு பெரிய மேகமாய் இங்க இறங்கி வருகிறதை காண்கிறேன். காடுகளில், நாட்டிலே நீராராபா சுதாரி சகராலா ராதனா மாதுனிஷிக இன்றிலா பரதராடி நிஷேபரோதலா பாபாராதா. கல்லூரி வளாகங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, உன்னுடைய தெருக்களின் முனைகளிலே மூர்ச்சித்து போய் அலறி கொண்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க தேவன் உன்னையே நம்புகிறார். தேவன் உன்னை தொடப்போகிற அந்த தொடுதல், அந்த சடிதி வழியிலே உன்னை சந்திக்கிற தேவன், நீ என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாய் என்று நிலத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிற கரிதல பபரதனி. ஓ ஜீசஸ், எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், எனது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன் என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தீரப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனார். தீரப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே,
அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அதை இரட்சிப்பீர் ஆண்டவரே என்ன கொண்டுன்னு சொல்லுங்க. அழியும் அனுகூலம் என்னை கொண்டு அதையும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. அழியும் அனுகூலம் என்னை கொண்டு ஆண்டவரே அதையும் ரட்சி சொல்லுங்க. மறுபடி சொல்லுங்க. அழியும் அனுகூலம் அப்பா அதையும் ரட்சிப்பீர். அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. அழியும் ஜெபமா சொல்லுங்க. அது சொல்ல சொல்ல பரலோக அக்கினி உங்களை ஆட்கொள்ளும். சொல்லுங்க. அழியும் அனுகூலம் அப்பா அதையும் ரட்சிப்பீர் ராஜா. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஒரு புதிய அக்கினி பரலோகத்தில் இருந்தவனை தொடும்படியாக நீயே அக்கினி பிளம்பாய் மாறும்படியாக பரலோகத்தில் இருந்து அவருடைய பாரத்தை அவருடைய நோக்கத்தை அவருடைய செய்கைக்கு ஒத்துப்பவன் என்று சொல்லியிருக்கிற உன்னை தொடும்படியாக தேவ வல்லமை இவர்களை ஆள்கொள்வதாக இவர்களை மேற்கொள்வதாக இவர்களை சுற்றி பிரகாசிப்பதாக சடுதி ஒளி இவர்களை சந்திப்பதாக. சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்களை மீட்கும் பொருட்டாக அவர்களை தேவனிடத்தில் திருப்பும்படியாக அவர்கள் கண்களை திறக்கும்படியாக உன்னை அனுப்புகிற இடத்திற்கு போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? Jesus.